ஹலோ கைஸ், 1897 ஒரு ஆத்மா தன்னோட கொலையை யார் பண்ணதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாம், கேஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 1896 வெஸ்ட் வர்ஜினியாவை சேர்ந்த எட்வர்டோ எல்வனாசனாவும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ண கொஞ்ச நாளில் அவங்க மர்மமான முறையில் இறந்து கிடக்குறாங்க. ஆனால் அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்க ஹார்ட் டிசீஸால் தான் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் நம்ப வச்சு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாரு. கேஸை க்ளோஸ் பண்ணதும் எல்லாரும் இதை நம்பிட்டு அதோட இதை பற்றி யாருமே பேசாமல் இருக்காங்க. ஆனால் எல்வனா இறந்த கொஞ்ச நாளில் அவங்களோட அம்மா மேரியோட கனவுல தன்னை கொன்னது அவங்க ஹஸ்பண்ட் தான் சொல்கிறாங்க. உடனே மேரி ஜான் ஆல்ஃபர்டை மீட் பண்ணுறாங்க. அவர் இந்த கேஸை ரீஓப்பன் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அவர் தான் இன்வெஸ்டிகேட்டர். அவர் இந்த கேஸில் அவருக்கும் டவுட் இருந்ததால் இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணுறாங்க. ரீஓப்பன் பண்ணதும் ஜான் ஆல்ஃபர்ட் டாக்டர் நாப்பை மீட் பண்ணிட்டு எல்வசோனாவோட உடம்பை செக் பண்ண சொல்கிறாங்க. செக் பண்ண சொல்லிட்டுக்கு அப்புறம் தான் தெரியுது 3 மணி நேரம் கழிச்சு எல்வசோனா கொலை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது எப்படி கொலை செஞ்சுருக்காங்கன்னா, அவங்களோட கழுத்து உடஞ்சி கழுத்தை நொறுக்கி கொலை பண்ணி அவரோட ஃபிங்கரும் அந்த கழுத்தில் இருக்குது. அந்த ஃபிங்கர் மார்க்கை வச்சு தான் தெரிஞ்சுது அவங்க ஹஸ்பண்ட் இதை கொலை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. அவரை உடனே அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எல்வசோனா அவங்களோட 3rd ஒய்ஃப்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி அவரோட 1st ஒய்ஃபை அப்யூஸ் பண்ணி டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க. 2nd ஒய்ஃபும் மர்மமான முறையில் இருந்திருக்காங்க. 3rd ஒய்ஃப் தான் எல்வசோனா. இவரை அரெஸ்ட் பண்ண கொஞ்ச நாளில் ஜெயிலில் இவரும் மர்மமான முறையில் இருந்து கிடக்குறாரு. இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குல்ல? ஆனால் இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் வெஸ்ட் வர்ஜினியாவில் இருக்க எல்லாருமே இன்னும் ஷாக்கில் தான் இருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு கேஸை நெக்ஸ்ட் வெனஸ்டே நம்ம பார்ப்போம். Until it's bye from Nivek.